Hi, hello friends. Welcome back to my channel arokiyanalamnaadi. Moringa tea. அப்படினா என்னன்னு பார்க்குறீங்களா? முருங்கை இலையில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஹெர்பல் டீ தான் முருங்கா டீ. முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கிற இலைகள் மட்டும் இல்லாம அதில இருந்து கிடைக்கிற பட்டை, பூ, காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததா இருக்கு. இதை பயன்படுத்தி ஆயுர்வேதத்துல நிறைய நோய்களை குணப்படுத்தி இருக்காங்க. இந்த முருங்கா டீ ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் ஃபுட்டை நம்ம டயட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரதுனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குது. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தாவே நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. இரத்த சோகையால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் தான். இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினை சரியான அளவில் வச்சுக்க உதவுது. இது அயன் மட்டும் இல்லை, கால்சியம், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறனால நம்ம போன் ஹெல்த்தியாக இருக்க உதவுது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த முருங்கை இலை பவுடரை டீயாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விதமாகவோ அவங்க சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது அவங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரோட அளவை சரியாக வச்சுக்க உதவுது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு இருதய நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முருங்கை பவுடரை உணவில் சேர்த்துக்கும் போது இரத்த கொதிப்பு வரதை தடுத்து அவங்களோட ஹார்ட்டையும் ஹெல்த்தியாக வச்சுக்குது. ஆஸ்துமா, கேன்சர், ஜீரண கோளாறு இதெல்லாம் சரி செய்யுது. இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நம்மளோட வெயிட் லாஸுக்கும் உதவுது. லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷனை சரியாக செய்யவும் நம்மளோட உடம்புல இருக்கிற ஹார்மோனோட லெவலை பேலன்ஸாக வைக்கவும் உதவுது. முருங்கை டீ ப்ரிப்பேர் பண்ண முருங்கை பவுடர் இல்லைன்னா முருங்கை இலைகளை ட்ரை பண்ணதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. முருங்கை இலை பவுடரை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு முருங்கை இலை கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் லைட்டாக எந்த இடத்துல வெயில் வருதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அந்த லீவ்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த லீவ்ஸை நீங்கள் டைரெக்டாக டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸையே நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரைடு லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த முருங்கை இலை காஞ்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து ஒரு கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. கசக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ணி குடிக்கலைன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸிங் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டால் அந்த பவுட்ரை நீங்கள் டைரெக்டாக அந்த சுடு தண்ணியில் கலந்து குடிங்க. ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் முன்ன சொன்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் பெட் டைம் ட்ரிங்காக கூட குடிக்கலாம். ஏன்னா இது டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால உங்களோட ஃபுட்ஸை நல்லா டைஜஷன் பண்ணும், ஃபேட்ஸையும் கில் பண்ணும். இந்த முருங்கை இலை பவுடரை டீன்னு இல்லை வேறு உங்களோட எந்த ஃபுட்ஸ்லேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன்ஸ் நீங்கள் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இந்த முருங்கை இலை பவுடரை நீங்கள் 2 வயசு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.